சின்னத்திரை நடிகை ஜூலி அவங்க வந்து பேசினாங்க. அது வந்து உங்க கட்சிக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சு? அவங்க பேசுனது தான் எனக்கு மைனஸோ என்னவோன்னு தோணுது. ஏன்னா இது ஜல்லிக்கட்டு கிடையாது. நம்ம வந்து ஒரு வீடாக போய் ஓட்டு கேட்கறோம். நாங்கள் போட்ட பிச்சையில் தாங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. முதல்வன் படம் பார்த்தீங்கல்ல, அதில் ஒரு நாள் முதல்வர்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணுறாரு இல்லையா, அது மாதிரி ரீல்ஸ் முகத்தில் தான் மக்கள் இப்படி போட்டாங்க. நம்ம கட்சி ஒன்றா சேர்ந்து தலைவரை வந்து நம்ம சிஎம்மாக உட்கார வைக்கணும்னு யாருமே அந்த மைண்டில் இல்லை. அவருடைய தொகுதியிலேயே நிறைய கோஷ்டி மோதல் இருக்கு. இப்போ மாவட்ட செயலர் ஓகேன்னா அவர்கிட்ட சொல்லலாம், அவரே எங்களை இது பண்ணாதப்ப நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது? அமைச்சர்கள் வந்து அப்படி தொடர்ந்து குடும்ப அரசியல் அப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் இருக்குல்ல கட்சி மேலே, அதெல்லாம் ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு எதனா? நீங்கள் சொல்கிறதும் வந்து கரெக்டு தான். செந்தில் பாலாஜி அண்ணா இருக்கிறப்பவே நிறைய கடைகளை இதே மாதிரி தான் எடுத்தாங்க, இந்த கோவிலாண்டியும் ஸ்கூலாண்டியும். இவர் மறுபடியும் அதையே சீனை போடுறாரு. யாராச்சும் ஒரு பிறந்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதுவில் தான் கேக்கை கட் பண்ணோம். அவர் அறிவாளால் கட் பண்ணுறாரு. இவரெல்லாம் ஒரு எம்எல்ஏவா? வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் திமுகவின் மகளிர் அணி நிர்வாகி லக்ஷ்மி வேல் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது குறித்து பதிவு செய்ய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தோல்விக்கான காரணம் யாரையுமே அவர் குறை சொல்லலை. இந்த தோல்விக்கு வந்து நான் தான் காரணம், வெற்றி எப்படி நான் எடுத்துட்டனோ அது மாதிரி தோல்விக்கு நான் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து நடக்கிற அரசியல் வந்து ஒரு சினிமா இதுவாக நடக்குது. ஒரு சினிமா மோகத்தோடு தான் போட்டிருக்காங்க. ஆனால் எண்ணற்ற முதலமைச்சருங்க இருந்திருக்காங்க. ஆனால் எங்கள் தளபதி முதலமைச்சரை மாதிரி உழைச்சவங்க யாருமே கிடையாது. அவருடைய தொகுதியிலேயே கிட்டத்தட்ட நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் மக்கள் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியல. எங்களுக்கு தலைவர் தோற்று போனதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உங்கள் தலைவர் தோல்வியாக இருந்திருக்காரு. அங்கே வந்து மக்கள் வந்து மாற்றி வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் உண்மையிலுமே கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதனால தான் அவருடைய தோல்வியை அடைஞ்சிருக்காரு பார்க்கலாமா? தோல்விக்கு அது காரணம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே இந்த உட்கட்சி பூசல் இருக்குது. அது வந்து தலைவர் காது கொண்டு போயிட்டு தலைவர் அதை வந்து இறங்கி தீர்த்து வச்சா மட்டும்தான் இதுக்கு வழி. என்னென்னா மாவட்ட செயலாளருக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க, எம்எல்ஏக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க, பகுதிக்குன்னு ஒரு டீம். இப்படி தான் அவங்க இது பண்ணுறாங்களே தவிர நம்ம கட்சி ஒன்றா சேர்ந்து தலைவரை வந்து நம்ம சிஎம்மாக உட்கார வைக்கணும்னு யாருமே அந்த மைண்டில் இல்லை. அவருடைய தொகுதியிலேயே நிறைய கோஷ்டி மோதல் இருக்குது. இப்போது வந்து நீங்கள் மாவட்ட செயலாளர் சொல்கிறீங்க. இப்போ மாவட்ட செயலாளர் பார்த்தா அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்காக போயிட்டார். பொறுப்பாக மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனார். அவர் சரியாக வேலை செய்யலைன்ற மாதிரி எதனா பார்க்குறீங்களா? வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு யாரும் ஒத்துழைப்பு, அதாவது யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் அவரை மாதிரி ஒரு நலத்திட்ட உதவியோ ஒரு மீட்டிங், அதாவது மாதத்துல எப்படியும் 25-30 நாள் ஒரு 25 நாள் வந்து நலத்திட்ட உதவி அது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த தோல்விக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கே புரியல. ஏன்னா தளபதி வந்து அவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் ஒன்றே இல்லை, எப்போவாச்சும் ஈவினிங் டைமில் நீங்கள் போய் பாருங்கள், பார்க் வசதி, அங்கே காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு நிறைய கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இந்த தோல்விக்கு என்ன காரணம், ஏன் தலைவர் இப்படி தோற்றாருன்னு யாராலையுமே அதை கெஸ் பண்ண முடியல, ஜீர்ணிக்க முடியல. மெயின் தூங்கி எழுந்தா கூட தலைவர் தோத்துட்டாரே என்னடா இதுன்னு இப்படி தான் யோசிக்கிறோமே தவிர என்ன பண்ணுறதுனே தெரியல. சென்னை வந்து கடந்த தேர்தல் வரைக்கும் திமுகவோட கோட்டையாக இருந்துச்சு. இப்போ வந்து சென்னையில் 2 இடம் தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். மற்ற மீதி 14 இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கோம். சென்னையில் எதனா பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா? எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு பிரச்சனைங்க இருக்குது. என்னென்னா கட்சிக்காரங்களுக்கு முதல்ல இவங்க வந்து முக்கியத்துவம் தரணும். கட்சிக்காரங்களுக்கு கொடுத்து அந்த அடிமட்ட தொண்டனுடைய பசங்களுக்கு ஒரு காலேஜ் சீட்டோ இல்லை அவங்களுக்கு ஒரு வேலையோ, இப்போ என்எம்எல்னு ஒரு வேலை போட்டாங்க, அதில் எத்தனை கட்சிக்காரங்களும் இவங்க கொடுத்துருக்காங்க? யாருக்குமே கொடுக்கவே இல்லை. எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவங்க எம்எல்ஏக்கு யார் எடுபடி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி கவுன்சிலர் சொந்தக்காரங்களே போட்டு அந்த வேலையை எடுத்துக்கிறது, இப்படி தான் நடக்குதே தவிர எங்கள் கட்சியில் நிறைய மகளிர் அணி வந்து ரொம்ப பாவம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஒரு மகளிர் அணிக்காச்சும் ஒரு வேலை கொடுத்துருப்பாங்களே. சென்னையில் நம்ம பார்த்தோம். கட்சியில் என்ன மாதிரி மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க?
தலைவர் வந்து அவர் மகளிருக்கு முக்கியத்துவம் நிறைய சொல்லியிருக்காரு. முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கவுன்சிலர்ஸை கூட கிட்டத்தட்ட அவ்வளோ மகளிருக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு கட்சிக்கு வந்து போராட்டம், என்னெல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்துலேயுமே கலந்து நிறைய லேடிஸ் இருக்காங்க. ஆனால் வந்து மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கஷ்டப்பட்ட லேடிஸுக்கு யாருக்குமே சீட்டு கொடுக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் அவங்க வந்து கட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க. கட்சியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்க மாட்டாங்க, ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் கவுன்சிலராக கொடுத்து அவங்கள தான் ஸ்டேஜில் உட்கார வைப்பாங்க, அவங்கள தான் பேச வைப்பாங்களே தவிர இது வரைக்கும் கட்சியில் இருக்க நிர்வாகிகளை ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு என் சைடு வடசென்னை சைடில் இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சது கிடையாது. ஒரு பேசுறது கூட ஒரு மைக்கு கொடுத்தது கிடையாது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டா கூட எங்கள் பேரே அங்கே வராது. அந்த கவுன்சிலர்ஸ் பேரை தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே மாற்றம் கொண்டு வரணும். கட்சியில் யார் உழைக்கிறாங்களோ அந்த லேடிஸுக்கு முக்கியத்துவம் தரணும். ஆனால் தலைவர் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதுக்காக தான் மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர் இந்த உட்கட்சி போசலால் இவங்களை பிடிக்கல அவங்கள பிடிக்கல, இன்னார் ஆள் இவங்க எம்எல்ஏ ஆள் பகுதி ஆளுன்னு இப்படியே பிரித்து வைக்கிறதால தான் இது தலைவர் இதை எல்லாத்தையும் கவனத்தை கொண்டு வந்து கட்சின்னா தலைவர் ஒருத்தருக்காக நம்ம பாடுபடணும். மாவட்ட செயலாளருக்கோ பகுதி செயலாளருக்கோ நம்ம பாடுபடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சு அடுத்தது தலைவரை முதல்வராக்கிறது தான் நம்மளுடைய கடமை. தயவு செஞ்சு எல்லா அந்த என்ன சொல்கிறது நம்ம விருப்பம் எல்லாம் அந்த குழப்புணர்ச்சியெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரே இலக்கு வந்து நம்ம தலைவரை சிஎம் ஆக்கணும். அதுதான். அதை விட்டுட்டு ஒரு மகளிருங்க நிகழ்ச்சி நடத்தினா கூட மாவட்ட செயலாளரும் வர்றது கிடையாது, ஒரு பகுதி செயலாளரும் வர்றது கிடையாது, சட்டமன்ற உறுப்பினரும் வர்றது கிடையாது. அப்படியே வர நினைச்சோட அந்த சட்டமன்ற உறுப்பினரை வரவிடாம பண்றாங்க. இதே ராயபுரத்தில் நான் எம்பி கனிமொழி அவங்க அக்காவுக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி வந்து நான் நடத்துகிறேன். 600 பேருக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குறேன். மாவட்ட செயலர் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் நான் போய் பார்ப்பேன். அந்த 2 மணி நேரம் போய் பார்த்து எனக்கு ஒரு டைமே கொடுக்கல. கடைசி இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். அதே நாளில் இங்கே இளைஞரணி நிகழ்ச்சிக்கு வராரு, என் நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாரு. எதுக்கு இந்த காழ்ப்புணர்ச்சி? சட்டமன்ற உறுப்பினர் கிளம்புறாரு, அவரையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பகுதி செயலாளர் வரல, என்னன்னா அவங்க பதவி போயிட்டு இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மகளிர் அணியே மாவட்ட செயலாளருக்கு வந்து சரியாக அவங்களுக்கான அங்கீகாரத்தை தரல, மதிக்கலைங்கிறதும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா? சென்னையில் பிரச்சனைக்கு ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். இல்ல சென்னைன்னு இல்ல, நிறைய இடத்துல மகளிர் அணியை யாருமே மதிக்கிறது கிடையாது. ஒரு மகளிர் அணி அமைப்பாளர்னா ஒரு இளைஞர் அணி அமைப்பாளர்கள் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் மகளிர் அணிக்கு கொடுக்கல. இன்னைக்கு இளைஞர் அணி போய் ஒரு வீட்லையும் ஓட்டு கேட்கல. மகளிர் அணி நாங்க தான் அந்த வீடு கிச்சன் வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லையும் ஓட்டு கேட்கிறோம். இந்த எலெக்ஷன்ல எல்லாம் எங்க மகளிர் அணிங்க வந்து அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணாங்க. ஒரு லேடிஸும் சாப்பிடாம கொள்ளாம ஒவ்வொரு வார்ட்லயும் அப்படி போய் ஒர்க் பண்ணாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல தான் இவங்க மகளிர் அணியை பயன்படுத்துறாங்க இங்க இருக்கிறவங்க. ஆனா தலைவர் வந்து மகளிருக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் நிறைய ஸ்கீம் போட்டிருக்காரு. அதை எல்லாமே நாங்கள் வரவேற்கிறோம். அதில் நாங்கள் எல்லாருமே பயனடைஞ்சிருக்கோம். இப்போ மாசமான அந்த 1000 ரூபாய் வருது. இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாம் பயனடைஞ்சிக்கிறோம். இல்லைன்னுலாம் சொல்ல, தலைவருக்கு அதுக்கு எல்லாத்தையுமே கொண்டு போக முடியாது இல்லையா? இப்போ எங்களுடைய குறைகளை நாங்கள் யார்கிட்ட சொல்றது? இப்போ மாவட்ட செயலர் ஓகேன்னா அவர்கிட்ட சொல்லலாம். அவரே எங்களை இது பண்ணாதப்ப நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது? சென்னையில் இருக்க தொகுதிகளை 2 பிரித்து மாவட்ட செயலர் போடணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அப்படி ஒரு தேவை இருக்கா? கண்டிப்பாக வச்சாகணும். இப்போ என்னன்னா நம்ம வந்து 3 தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாரு. மாவட்ட செயலாளர்னா என்ன அர்த்தம்? ஒரு மாவட்ட செயலாளர்னா கட்சிக்காக எல்லா டைமும் அர்ப்பணம் இருக்கிறதா ஒரு மாவட்ட செயலாளர். இப்போ அடிமட்ட தொண்டன் நம்ம கட்சியில் இருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு நல்லது கெட்டது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம மாவட்ட செயலாளரும் கட்சிக்காரங்க போயிட்டு ஒரு 10 பேர் 20 பேர் நின்னாதான் அந்த அவங்களுக்கு அது ஒரு மவுசு. என்னென்னா ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறப்ப ஐயோ என் மாவட்ட செயலாளர் வந்தார், இத்தனை பேர் வந்தாங்கன்னா அது அவனுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து யாருமே போகிறது கிடையாது. ஒரு டெத்துனாலும் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஒரு நல்லதுன்னா கூட அப்படியே கோஷ்டி முதலாக தான் போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி வரும்? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2 மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு நல்ல அதாவது எல்லாரையும் அரவணைக்கிறவராக போட்டால் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் நம்ம எல்லாத்துக்குமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழைய மாவட்ட செயலாளருக்கும் புதிய மாவட்ட செயலாளருக்கும் இருக்க பிரச்சனையால் தான் வந்து சரியாக வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பழைய மாவட்ட செயலாளர் வந்து இங்கே போடுறப்ப அவர் வந்து சின்ன பிள்ளைங்களை கூட அரவணைக்கிற ஒரு குணம், ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்குற மனுஷன் பழைய மாவட்ட செயலாளர் இருந்தப்போ. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட அவர் மாவட்டமாக இருக்கிறப்ப 3 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்தாரு. 21 எலெக்ஷனில் ஆஃப்டர் கவுன்சில் எலெக்ஷனே எல்லாமே ஜெயிச்சு கொடுத்தாரு. நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணார். அது என்னன்னு தெரியல, தலைமை அவரை எடுத்துகிட்டு இவரை போட்டாங்க. இவரை போட்ட ஒரு 6 மாதம் அப்படியே இருந்தார். அதுக்கப்புறம் இவர் எல்லாரையுமே வந்து ஒரு இதுவாக பேசுறது, எதனா பண்ணால் தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு மரியாதை பேசுகிறவர் கிடையாது. இந்த மாவட்டத்திலேருந்து பக்கத்து மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கனிமொழி அவர்கள் கலந்துக்கினா கூட மகளிர் அணியை சேர்ந்தவங்க போய் பார்க்கணுன்னா அவங்கள அனுமதிக்கிறது இல்லை. சேகர் பாபு முதல் கொண்ட அமைச்சர்களாக இருந்தபோது அனுமதிக்கலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல? அப்படியெல்லாம் இல்லை. அக்கா எங்கே வந்தாலும் நாங்கள் போயிடுவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அக்கா எந்த இடத்துல வந்தாலும் நாங்கள் போய் பார்த்துருவோம். அது எத்தனை மணி ஆனாலும் சரி. இப்போ கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, திருவத்தூர் வராங்கன்னு சொன்னாங்க. நேராக போய் அங்கே திருவத்தூர்லேயே அக்காவை பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் திருவிக நகர் சேகர் பாபண்ண தொகுதிக்கு போனாங்க. கூடவே நாங்கள் போயிட்டு அவங்க முடித்தோன்னா வீட்டுக்கு வழி அனுப்புறதுக்கு இருந்துட்டு வந்தோம். அதெல்லாம் மகளிர் அணியெல்லாம் இது வரைக்கும் அக்காவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் நிராகரிச்சது கிடையாது. அவர் சேகர் பாபு அண்ணனும் வந்தால் கூட வாங்கம்மான்னு தான் கூப்பிடுவாரே தவிர இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் நடந்ததில்லை. பொதுவாக திமுகவுடைய பிரச்சாரம்னாலே அது ஒரு வித்தியாசமாகவே இருக்கும், அது ஒரு வெற்றிக்கும் வழி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் நடந்த பிரச்சாரமெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பிரச்சாரம்லாம் ரொம்ப சூப்பராக தான் நடந்தது. அந்த 25-30 நாளும் நாங்கள் எல்லாருமே அவ்வளோ பாடுபட்டோம். உண்மையிலே நாங்கள் போய் எங்கே போய் கேட்டாலும் டிவிக்கே ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் ரீச் ஆகலை. நாங்கள் போய் கேட்டால் தான் நம்மதில் வட்டம் வட்டத்துணை எல்லாமே நம்ம போட்டோம். அவங்க அந்த இது கூட போகலை. இந்த எலெக்ஷனில் பூத்தில் உட்காரத்துக்கே ஒரு சில இடத்துல ஆள் இல்லாமல் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் எப்படி அவங்க வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் எல்லாருமே இந்த எலெக்ஷனில் நல்லா ஒர்க் பண்ணாங்க. கேண்டிடேட் முதற்கொண்டு கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி ரொம்ப இதுவாக நடத்துனாங்க. ஆனால் இதுக்கு எதனால் இந்த மைனஸ் அதான் சொல்கிறேனே, இது ஒரு சினிமா மோகம் மாதிரி போயிடுச்சு. அவர் ஒரு நாள் முதல்வன் படம் பார்த்தீங்கல்ல, அதில் ஒரு நாள் முதல்வர்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணுறாரு இல்லையா, அது மாதிரி ரீல்ஸ் மோகத்தில் தான் மக்கள் இப்படி போட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். தலைவர் கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் போட்டே ஆகணும்னாரு. இப்போ அவர் சொன்னால் 2500 ரூபாய் கொடுத்தாரா? கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிருக்கோம். நம்ம தலைவருடைய காசு 1000 ரூபாய் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஆனால் கண்டிப்பாக நம்ம அடுத்தது கண்டிப்பாக நம்ம தான் ஆட்சி அமைப்போம். இப்போத்துலேருந்தே தலைவர் அதுக்கு உண்டான இதுவெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஒரு தொகுதிக்கும் போயிட்டு அவங்களுடைய குறைகளை, அதாவது அந்த 2 பேருமே தனித்தனியாக மீட் பண்ணக்கூடாது, ஒன்றா தான் ஒருத்தரை மீட் பண்ணணும். அவங்க என்ன குறை சொன்னாலும் அதை டைரெக்டாக கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தலைவரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த குழுக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அப்போ தான் அந்த உள்கட்சி என்ன பூசல் இருக்கோ எல்லாமே தெரியும். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மாநில அரசில் கனிமொழி அவர்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அணியோடைய நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருக்குது. இன்றைக்கி அதோட தேவை இருக்குன்னு பார்க்குறீங்களா? அக்கா எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்தான். உண்மையிலே நாங்கள் இந்த எலெக்ஷன்லேயே எதிர்பார்த்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிங்க, அதுக்கப்புறம் அக்காவுடைய விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அக்காவுக்கு திருச்செந்தூர் இடத்துக்கும் கட்டணும், திருவத்தூருக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் ஒரு சில இடம் சிவகங்கை ஏதோ ஊருங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க கட்டினாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு விருப்பம் இருந்தது, அக்கா மாநில அரசுக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் மகளிர் அணியாக இருக்கிறதுனால மகளிர் அணி குறித்து பேசுகிறீங்க. நான் ஒட்டுமொத்தமாக பொதுவாகவே கேட்குறேன். கட்சியில் இளைஞர்கள் இல்லை, குடும்ப அரசியல், அதுக்கப்புறம் இது இந்த தலைவர் குடும்பத்தோட உங்கள் தலைவர் குடும்பத்தோட முடியாமல் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் அப்படி தொடர்ந்து குடும்ப அரசியல் அப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் இருக்குல்ல கட்சி மேலே. அதெல்லாம் ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கு? அது போல எதனா குரல், எதனா உங்களுடைய குரல் இருக்குமா? இது கேட்குற கேள்வி ஓகே, பட் ஆனால் இது தலைவர் கன்சிடர் பண்ணி கீழே அடிமட்ட தொண்டர்லேருந்து உருவாக்கினா எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பட் ஆனால் குடும்ப அரசியல்னு பார்க்குறப்ப எல்லார் வீட்லேயும் அது இருக்குது. அதிமுகவில் இல்லாத ஒன்றையும் கிடையாது. ஓகேங்களா? ஜெயக்குமார் இருந்தார், ஜெயக்குமார் பையனுக்கு எம்பி கொடுக்கலீங்களா? அதுவும் குடும்ப அரசியல் தானே. குடும்ப அரசியல்னு இவங்க கூவிட்டு இருக்காங்க. ஆனால் நாட்டுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? இப்போ நம்ம தலைவர் ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள், இல்லம் தேடி மருத்துவம் வந்திருக்கு, விடியல் பேருந்து வந்திருக்கு, தாய் மாணவன் திட்டம், தங்க புதல்வன் சொல்லிட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க. நிறைய எண்ணற்ற திட்டங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ மினிஸ்டருடைய பையனுக்கு என்ன கொடுக்கவே இல்லையே. இந்த வாட்டியெல்லாம் நிறைய மினிஸ்டருடைய மகன்கள் சீட்டு போட்டாங்க, தலைவர் கொடுக்கலையே. தலைவர் குளத்தூரில் கல்வியை தவிர்க்காரு. திருச்சியில் மறுதேர்தல் நடக்கிறது, போட்டி போடணும்னு சொல்லி தொண்டர்கள் வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் அதான் தலைவர் உங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியில் சொல்லுங்கள், உங்கள் குரலை பதிவு செய்யுங்க அப்படி சொல்கிறாரு. உங்கள் குரலாக நீங்கள் என்ன பதிவு செய்வீங்க இந்த விவகாரத்தில்? எங்கள் குரலாக பதிவு பண்ணோன்னா தலைவர் அங்கே நிற்கணும். டோட்டல் தமிழ்நாடே போய் அவருக்கு நாங்கள் வேலை செய்வோம். அவர் வெற்றி வேக சூடி மறுபடியும் சட்டசபையில் அவர் அமரணும். அவர் இல்லாத அந்த ஒரு இடம் எங்களால் நினச்சி கூட பக்கமில்லை. நைட்டில் தூங்கினா கூட காலையில் எழுந்திரிச்சு தலைவர் அந்த சீட்டில் இருப்பாரான்னு தான் நாங்கள் யோசிக்கிறோமே தவிர மற்றபடி இல்லை. ஆனால் திருச்சியில் அவர் போட்டியிட்டால் கண்டிப்பாக நாங்கள் அவர் எத்தனை நாள் அங்கே எலெக்ஷன் இருக்கோ
இருந்தப்ப அத்தனை நாளும் நான் மகளிர் அணி எல்லாருமே டோட்டல் தமிழ்நாடே போய் அவருக்காக நாங்கள் வேலை செஞ்சு அவரை ஜெயிக்க வச்சு நாங்கள் கொண்டு வருவோம். விஜய் அவர்கள் வந்து ரிசைன் பண்றாரு, அந்த தொகுதியில ஒரு கட்சியின் தலைவர் நிக்கிறத அதை எப்படி ஏத்துப்பீங்க? அவர் விஜயை தவிர வேற யாருன்னா நிக்க சொல்லுங்க, தலைவர் எதிர்த்து நிக்க சொல்லுங்க, அவன் டெபாசிட் இல்லாம தான் போகும். கண்டிப்பா என் தலைவர் நின்னாதான் ஜெயிப்பாரு, 100% நாங்கள் சொல்றோம். ஏன்னா மக்கள் இந்த ஒரு வாரத்திலேயே நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, சும்மா ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜி அண்ணா இருக்கிறப்பவே நிறைய கடைகளை இதே மாதிரி தான் எடுத்தாங்க, இந்த கோவிலாண்டியும் ஸ்கூலாண்டியும். இவர் மறுபடியும் அதையே சீனை போடுறாரு, நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் எங்கள் ஆட்சியில் தான் நாங்கள் எடுத்தோம், அதை இவர் சீனை போட்டு நாங்கள் எடுத்துட்டோன்றாரு. அதுவும் வேலைக்காகலை. இன்னொரு விஷயம் வந்து நான் 2500 ரூபாய் மாதம் தரேன்னாரு. எத்தனை நாள் ஆச்சு அவங்க ஆட்சி எடுத்து கொடுத்தாங்களா? கிடையாது. 6 சிலிண்டர் தரேன்னாரு, கொடுத்தாரா? இப்போ எங்க போச்சு இந்த தமிழக ஆட்சிக்கு வந்திருக்காரு? ஒன்றும் 10 நாள் கூட ஆட்சிக்கு வந்து இப்பதான்றீங்க. என் தலைவர் வந்து ஆட்சியில் உட்காந்து அடுத்த நிமிஷமே வந்து முதல் கையெழுத்து விடியல் பயணத்துல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னா இந்த கலைஞர் உரிமை தொகை கொடுத்தாரு. அவர் சொன்னதையும் செஞ்சாரு, சொல்லாததையும் செஞ்சாரு. ஆனா இவர் எதுவுமே செய்யலையே. வந்து உட்காந்து இத்தனை நாள் அது ஒரு அமைச்சரவை போட்டாருங்களா? இப்ப தலைவர் இருக்கிறப்ப அன்னைக்கு அவர் பதவி ஏத்துட்டாரு, மறுநாளே இதுக்கு இந்த இலாக்காக்கு இந்த அமைச்சர்னு போட்டாங்க இல்லையா? இன்னைக்கு இவர் விஜயோடைய இதுல வந்திருக்க எம்எல்ஏங்க எத்தனை பேர் எஃப்ஐஆர் இருக்கு பாத்தீங்களா? ஒன்னே கிடையாது. இன்னைக்கு ராயபுரத்துல டாக்டர் சுபேகாந்த் சார் கொடுத்தாங்க, செம்ம ஆக்டிவானவர், ஒரு டாக்டர், படித்தவர், பண்பாளர். அவர்கிட்ட இன்னைக்கு ராயபுரம் கொடுத்திருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஆல்ரெடி வந்து 50 திட்டங்களை இருந்த ஐடி மூர்த்தி என்ன தலைவர் கொடுத்த அத்தனை திட்டமும் இங்கே நிறைவேற்றியிருக்காரு. இந்த போஜராஜ நகர் 50 வருஷம் மக்களுடைய வந்து அந்த கனவாக இருந்தது, அதை நினைவாக்கினாங்க அந்த சுரங்கப்பாதை. ரெண்டாவது இன்னைக்கு ஆர்எஸ்ஆர்ல போயிட்டு இன்குபேட்டர் எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஜெயக்குமார் 25 வருஷம் இந்த இடத்துல இருந்தார், அவரால் எதுவுமே பண்ணலை. ஆனால் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்ஆர்எம் வந்து நீங்கள் போய் பாருங்க எத்தனை இன்குபேட்டர் இருக்கு, ஸ்டாண்டில் போங்க, எத்தனை பெட்டுங்க இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் நமக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல சுபேர் கான் வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு. சுபேர் கானே ஒரு குடும்ப அரசியலேருந்து வந்தவர் தானே. அதையும் தானே அந்த மக்கள் பார்த்து வாக்களிச்சிருக்காங்க, வேணாம்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க. வேணாம்னு சொல்லி புறக்கணிக்கலைங்க. நான் எவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? 44,852 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவரை யாருமே புறக்கணிக்கல. நிறைய இடத்துல நாங்கள் நன்றி சொல்கிறப்ப எல்லாருமே மக்கள்லாம் ஒரு சிலர்லாம் அழுதாங்க, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இன்னைக்கு ராயபுரத்தில் எம்எல்ஏ தாமுன்னு போட்டிருக்கீங்களே, யாராச்சும் ஒரு பிறந்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதுவில் தான் கேக்கை கட் பண்ணோம். அவர் அறிவாளால் கேக் கட் பண்ணுறாரு. இவரெல்லாம் ஒரு எம்எல்ஏவா? எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஒரு ரவுடிக்கிட்டையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்ககிட்டையும் இன்னைக்கு மக்கள் வந்து ராயபுரத்தை தூக்கிட்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த ராயபுரத்துலேருந்து எப்படி மேல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எண்ணற்ற திட்டங்களை வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு கீழே நிறைய கொண்டு வந்தாங்க. இந்த சைடு ஆர்கே நகர் போய் பாருங்க, மேம்பாலம் கட்டியிருக்காங்க, நிறைய பிளே கிரவுண்டு, பூங்காக்கள். மக்கள் வந்து ஒன்னே இல்லை, கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு சினிமா அலையாக தான் போச்சே தவிர, ஆனால் மக்கள் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அன்னைக்கு கூட தலைவர் குளத்தூர் போயிட்டு நன்றி தெரிவிக்க போறாரு, எவ்வளோ ஜனங்க அழுதாங்க பார்த்தீங்கல்ல. அது ஒரு அலன் தான் சொல்வேன் நான். இப்போ எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதுதான் இன்னைக்கு 6 அடிச்சிட்டாரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் முதல்வர் வாய் எங்கன்னா திறந்தாரா? அவர் கேட்ட கேள்விக்கு அவரால் ஏங்க அவர் நாங்கள் போட்ட பிச்சையில் தாங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. இன்னைக்கு நாங்கள் கூட்டணி கொடுக்கலாம், அவர் எப்படி உட்காந்துருப்பாரு யோசிச்சு பாருங்க. முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு? விஜய் இப்போதானே வந்திருக்காரு, ஒரு வாரத்திலேயே நிறைய அங்கங்கே செயின் அறுக்கிறது, வெட்டுறது, கஞ்சா, என்னென்னா போதை இல்லாத தமிழ்நாடு ஆக்குறேன்னாரு. அவர் வந்ததுலேருந்து போதை அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, திமுக ஆட்சியில் வந்து போதை நிறைய இருந்ததுன்னாரு. எங்கன்னா சொல்லுங்க போதும் எங்கேயோ ஒரு இடத்துல தான், அது கூட வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணார்? இப்போ அவர் ஆட்சி ஏற்றின அன்னைக்கு துறைப்பாக்கத்தில் ஒரு லேடி கழுத்துலேருந்து 5 சவரன் செயின் அறுத்தாங்க, ஆட்சி ஏற்றுக்குன்னு அன்னைக்கே. இப்போ இதுக்கெல்லாம் எங்கே போவார்? வாயை திறக்க சொல்லுங்களேன். விஜய் தலைவர் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணுவோம் சொல்கிறாரு. அடுத்த நாளே வந்து எதிர்கட்சி தலைவரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, திமுகவுடைய கட்சி தலைவரும் விமர்சனம் பண்ணுறாரு. அவங்க சொன்ன வார்த்தையை கூட காப்பாற்ற முடியலன்னு சொல்லி தாவைக்க தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏங்க எல்லாமே நாங்கள் தான் உழைச்சோம், எங்களுக்கு மக்கள் போட்டாங்கன்றாங்க. உங்களால் 100 சீட்டு வந்துட்டு நீங்கள் பிச்சை எடுத்தது தெரியலையா? அன்னைக்கு நீங்கள் போயிட்டு பிச்சை எடுத்து தொட்டு தானே எங்கள் தலைவர் திருமாவளவனையும் அமிச்சாரு, கம்யூனிஸ்டையும் அமிச்சு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. திமுக அதிமுக ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்கலாம் சொல்லி ஒரு பிளான் போட்டாங்கன்னு செய்தியெல்லாம் வந்துச்சு இல்லை? உங்கள் உணர்வு எப்படி இருந்துச்சு அந்த நேரத்தில்? அப்படி ஒன்று நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு அதை வரவேற்கிறேன். ஏன்னு கேளுங்களேன், இவர் ஆட்சி செய்கிறத விட அதில் உட்காந்து ஆட்சி செஞ்சு மக்களை காப்பாற்றணும்னு அதுதான் நினச்சோம். ஆனால் அது நடக்கலை. தொடர்ந்து திமுக அதிமுக ஒரு எதிர் திசையில் 2 பெரிய திராவிட கட்சிகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் சொல்லி முடிவாயிட்ட பிறகு 3ஆவதாக தான் விஜய் வராரு. விஜய் வந்துட்டாருன்ற ஒரே காரணத்தினால அதிமுக திமுக ஒன்று சேர்ந்துச்சுன்னா நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணியிருப்பீங்க? அந்த உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு ஒரு தொண்டரா? நாங்களா தொண்டரா சொன்னாலும் தலைவர் அதை ஏற்றுக்கல, வேண்டான்ட்டார். எங்கள்
எல்லாருக்கும் அது ஒரு ஃபேஸ்புக்கில் இருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து அது ஒரு வந்தது. தலைவர் அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு முதல்வராக ஒரு சிலர் நாங்கள் வரவேற்றோம். ஏன்னா என் தலைவர் இல்லாத இடத்துல எங்களுக்கு வந்து விஜயை கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல. எடப்பாடின்னு ஓகேவா? எங்களுக்கு எடப்பாடின்னு இல்லை, அப்படி வந்தாலும் ஓகே. ஏன்னா வந்துட்டோன்னா கூட கொஞ்ச நாளில் தலைவர் ஒரு ஏதோ ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சு வந்தால் கூட அவர் முதல்வர் ஆவார், அந்த ஒரு இதுவில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் ஆனால் தலைவர் அதை ஏற்றுக்கல. அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், வேண்டாம் 6 மாதம் போட்டோம் ஆட்சி அப்படின்ட்டு. இந்த பிரச்சாரத்தில் சின்னத்திரை நடிகை ஜூலி அவங்க வந்து பேசினாங்க. அது வந்து உங்கள் கட்சிக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சு? அவங்க பேசுனது தான் எனக்கு மைனஸோ என்னவோன்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து ஓட்டு கேட்கலாம், ஒரு இல்லந்தோறும் போயிட்டு ஓட்டு கேட்டு நீங்கள் உதயசூரியனுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து ரொம்ப காழ்ப்புணர்ச்சியாக கத்தி அது ஒரு மீடியாக்களில் பெரிய வைரலாக வந்து இன்றைக்கி மைனஸும் அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா இது ஜல்லிக்கட்டு கிடையாது, நம்ம வந்து ஒரு வீடாக போய் ஓட்டு கேட்கறது. இவங்க அந்த ஓட்டு கேட்காம ஒரே இடத்துல இருந்து இவங்க வந்து ரொம்ப காழ்ப்புணர்ச்சியாக கத்துறது, அதெல்லாம் கூட நமக்கு மைனஸாக கூட இருந்திருக்கலாம். விஜய் திட்டத்துக்காக திமுக பயன்படுத்தி திமுகவுக்கு அதெல்லாம் எதிராக போயிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அதுதான் உண்மை. அதுதான், ஏன்னா விஜயை வந்து இவங்க இது பண்ணுறதுக்காக திமுகவில் நான் வாக்கு கேட்க வரேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதுக்காக அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இல்லம் தேடி வீடு வீடாக போய் அவங்க ஓட்டு கேட்கல, சும்மா ஒரு இடத்துல இருந்து அவரை போட்டு கத்துறது கொள்வது, இதுவும் ஒரு சில நமக்கு மைனஸாக கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தான் கட்சியில் அதிகமாக முக்கியத்துவம் தந்தாங்க அப்படின்னு பேசப்படுது இல்லை? அப்படி இல்லைங்க, கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க பேச்சாளருங்களெல்லாம். அதை ஏன் அவங்கள கூப்பிடாம இவங்கள கூப்பிட்டு ஓட்டு கேட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை வைரல் இருக்கிற வேட்பாளர் ஒரு ஆதிசேகர் அண்ணா தான், ஆனால் அவர் எதுக்காகன்னு தெரியல. நீங்கள் உங்களுடைய முகநூல் பதிவில் போட்டிருந்தீங்க, தோல்விக்கு காரணம்ன்ற அளவுக்கு போயிருந்தீங்க, அந்த அளவுக்கு இஷ்யூ இருக்கா? அதாவது நம்ம வந்து எதையுமே இது பண்ணாமல் அமைதியாக போய் வீடு வீடாக நம்ம செஞ்ச நலத்திட்டங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அதையே கேட்டோம்னா நிறைய மக்களுக்கு நாங்களே இங்கே ராயபுரத்தில் அப்படி தான் வீடு தேடி போய் என்னென்ன திட்டங்கள் தலைவர் பண்ணார் அப்படி தான் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டோம். ஆனால் இவங்க வந்து அப்படி கேட்காம விஜயை கரெக்டாக அப்படியே டேமினேட் பண்ணுற மாதிரி திட்டுறது போடுறது அது மாதிரி பண்ணால் அவங்களுக்கு இன்னும் அந்த இதுவாக இருக்குது, இல்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது பொதுவான மக்கள் மனசில் கூட. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஜூலி வந்ததுக்கு ஜல்லிக்கட்டு கிடையாது, இதுக்கு வந்து அரசியல் தேர்தல். இந்த டைம்ல போயிட்டு நம்ம தேவையில்லாம அவங்கள திட்டுறது போறது அது மாதிரி தலைவரே சொல்லியிருக்காரு, எதுவாக இருந்தாலும் நம்ம எதுவும் பேசக்கூடாது, நமக்கு தேவை நம்ம திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்டுங்க தான் சொன்னார். ஆனா இவங்க வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு நான் வந்திருக்கேன் பெரம்பூருக்குன்னா, இவங்க வந்துட்டா பெரம்பூருக்குன்னு இவங்களை நம்பி இத்தனை ஓட்டா போட போறாங்க? ஒண்ணுமே கிடையாது, தலைவருக்காக தான் ஓட்டு. தலைவர் நிறைய திட்டங்கள் பண்ணாரு, அவங்க ஒவ்வொரு இல்லமா தலைவர் இத்தனை திட்டங்கள் பண்ணாருன்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்கலாம், அவங்களால கூட மைனஸாக கூட இருக்கலாம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட சேர்ந்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.